முதல் வாரம் யாரை பற்றி பார்க்குறோம்? மிஷினரிகளை பற்றி பார்க்குறோம். ஏன் மிஷினரிகளை பற்றி பார்க்கணும்? அவங்க இல்லாமல் நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியாது இல்லையா? அநேக மிஷினரியுடைய முழங்கால் தேஞ்சதுனால்தான், அவருடைய ஜபத்தினால இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம். இன்றைக்கு நம்ம வில்லியம் கேரின்னு சொல்லி ஒரு ஐயா பற்றி பார்க்க போகிறோம். வில்லியம் கேரி தெரியுமா? வில்லியம் கேரி அவர் யார்? அவரு ஷூ மேக்கர். ஷூ மேக்கர் தானே, செருப்பு தைக்கிறவங்க. ஆபிரகாம் லிங்கன் விறகு வெட்டி அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தது. பாருங்க, ஒரு ஷூ மேக்கரால் உலகத்தை மாற்ற முடியுமா? ஒரு செருப்பு தைக்கிற மனுஷனால உலகத்தை மாற்ற முடியுமா? நம்புகிற காரியமா? முடியும் இல்லையா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தேர்ந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனரை தேர்ந்து கொண்டார். அருமையான ஒரு வில்லியம் கேரியை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இல்லையா? அவர் 1793ஆம் ஆண்டு கல்கத்தாவில் அடியெடுத்து வச்சார். அதுலேருந்து திரும்பி தன்னுடைய தாய்நாட்டுக்கு போகலை. வந்த உடனே பல போராட்டங்கள். அவருக்கு மனைவி இறந்துட்டாங்க, பிள்ளைங்க இறந்துட்டாங்க. அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே வரல, அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனால் அவருக்கு தனியாக அவர் தன் மனைவி பிள்ளைகளை அடக்கம் பண்ணாராம் இல்லையா? ஆகவே சோதனைகளை அவர் சாதனைகளாக மாற்ற ஆரம்பித்தார். சராம்பூர் சொல்லி பைபிள் யூனிவர்சிட்டி இருக்கு. எப்படி நமக்கு சென்னையில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? பல்கலைக்கழகம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கு. சட்டத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகம், தமிழ் துறைக்கு, அப்படி விஞ்ஞானத்துறைக்கு எல்லாம். அதுபோல் இந்த சிராம்பூர் யூனிவர்சிட்டி அங்கே சர்டிஃபிகேட் வாங்கிட்டா அது என்ன ஆகுது? ஃபேமஸான காலேஜ் சிராம்பூர் பைபிள் யூனிவர்சிட்டி கல்கத்தாவில் தொடங்கினார். இன்னும் அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கி அங்கே வைத்திருக்கிறார் இல்லையா? நம்ம சசியா கூட அந்த சிராம்பூரில் தான் பிடி படித்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காரு. கரங்களை தட்டி கத்தனா அந்த மழைப்படுத்தும். பாருங்க, ஒரு சாதாரண செப்பல் செய்து செருப்பு தைக்கிற குடும்பத்தை சார்ந்த தொழிலை சார்ந்த, ஆனால் கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்பட்டார். அவர் 20 மொழிகளில் புதிய ஏற்பாட்டையும் 40 மொழிகளில் முழு பைபிளையும் மொழிபெயர்க்க உதவி செய்திருக்கிறார் இல்லையா? அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்தியாவில் சதி, உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம் போன்ற சமுதாய தீமைகளை வேரோடு அகற்றினாராம். உடன்கட்டை ஏறுதல், கணவன் இறந்துட்டாக்க என்ன பண்ணும்? மனைவியும் உடனே அவங்களும் சாகணும். எவ்வளோ கொடூரம் இல்லையா? இப்போ பிள்ளைகளை யார் பார்க்க முடியும்? இப்படிப்பட்டதான காரியங்களை வேரோடு அவர் அழித்தார். குழந்தை திருமணம் போன்ற சமுதாய மாற்றங்களை அவர் செய்து வாழ்ந்தார் இல்லையா? ஒரு வங்காள உரைநடை தந்தை. வங்காள மொழியில் நிறைய உரைநடைகள் எழுதியிருக்கிறார். அநேக ஸ்கூல்ஸு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஆர்கனைஜி போன்றவைகளாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் இல்லையா? அவர் நாம கூட என்ன செய்யணும்? நம்மால் இயன்றதை செய்யணும். மிஷினரிகளை நாம் நினைக்கிறோம் நல்லது, அவங்க விட்டு சென்ற பண்புகளை நம்ம கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணோம்? செய்யணும். செய்ய அல்லது என்ன பண்ணு செத்து மடி சொன்னார் இல்லையா? அவங்க நாம இன்னைக்கு வில்லியம் கேரியையும் பற்றி கொஞ்சமாக பார்த்தோம். இன்னைக்கு அவனுடைய வார்த்தையை நாம் கடந்து செல்லலாம். வெற்றி ஜெயங்கொள்ளர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்க போறோம். யாரை குறித்து? ஜெயங்கொள்ளர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? வருஷம் ஃபுல்லாக படிச்சிடுறாங்க. மார்ச் மாதம் எக்ஸாம் எழுத்து மே மாதம் என்ன பண்ண எதிர்பார்க்குறாங்க? ரிசல்ட்டுக்கு ஜெயம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அவங்க வெற்றி பெற்ற உடனே என்ன செய்கிறாங்க? காலேஜுக்கு சேர்றாங்க, ஐடிஐ, பாலிடெக்னிக் போன்ற காரியங்களை ஈடுபடுறது நான் பார்க்குறேன். இன்றைக்கி வேதத்தில் ஜெயங்கொள்ளர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். முதலாவது ஆசீர்வாதம் வெளியே 2:7 வாசிக்கிறோம். ஜெயங்கொள்ளர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்போம் இல்லையா? ஜீவ விருட்சத்தின் கனி. ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவ விருட்சம் விளக்கப்பட்ட கனி புசிக்க கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுத்து இருந்தார். ஆனால் இங்கே பார்க்குறோம், வெளிப்படுத்தலாமத்தில் வாசிக்கும் போது ஜெயங்கொள்ளர்களுக்கு அங்கே தடை செய்யப்பட்ட அந்த ஜீவ விருட்சத்து கனி இங்கே என்ன பண்ணுறார் ஆண்டவர் கொடுக்கிறார். ஜெயம் பெறணும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் இல்லையா? ஆக உலகத்தை ஜெயித்தவன் நமக்குள்ள இருக்கிறார். அதனால நம்ம எதை குறித்து கலப்படாது. அதாவது சொல்ற ஜெயம் கொள்ளுகிறவன், சாத்தான ஜெயம் கொள்ளுகிறவன், போராட்டத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன், பிரச்சனையில ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கொடுக்கிறார்? முதலாவது ஜீவ விருட்சத்து கனி இல்லையா? ஆசிரியர் ஆதியாகமம் 2:9 ஆதியாகமம் 2:9 தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். அங்கே ஜீவ விருட்ச கனி அங்க தோட்டத்தின் நடுவில் வைத்திருந்தது. அடுத்தது அதே ஆதியாகமம் 3:22, 23, 24 பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மையை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரு மீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சூரோலி பட்டயத்தையும் வைத்தார். கீழ்ப்படியாமையினால பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றுட்டாங்க, மரணத்தை தெரிஞ்சு கொண்டாங்க. அதனால அவன் தொடர்ந்து அந்த ஜீவ விருட்ச கனியை பறித்து சாப்பிட்டு மறிக்காம ஜீவனோடு இருப்பான்னு சொல்லி நினைச்சு என்ன பண்ணார்? அவனை தோட்டத்தை விட்டு விரட்டிட்டார். தோட்டத்தை விட்டு விரட்டிட்டு சுடரொளி பட்டயத்தை வச்சுட்டார். அவங்க அங்கே விளக்கப்பட்ட அந்த ஜீவ விருட்ச கனி இங்கே ஜெயம் கொள்ளுவதற்கு கொடுக்கிறார் இல்லையா? ஆக நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளும் போது நமக்கு அந்த ஜீவ விருட்ச கனியை நமக்கு தருவார். ரெண்டாவது ஜெயம் கொள்றதுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, அதே வெளிப்படுத்தலாம் 2:11 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. முதலாவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்ச கனியை கொடுக்குன்னு சொன்னாரு. இரண்டாவது பார்க்குறோம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ரெண்டாம் மரணத்தினால என்ன கிடையாதுங்க? சேதம் கிடையாது. முதல் மரணம் சரீரத்திலிருந்து உயிர் பிரியுது. ரெண்டாவது மரணம்ன்றது ஆத்மா தேவனிடத்திலிருந்து பிரியுது இல்லையா? அவர் மண்ணை எடுத்து பிசைந்து பொம்மை செஞ்சு அந்த பொம்மையினுடைய மூக்கில் என்ன பண்ணார்? அவரு சுவாசத்தை ஊதினார். அது என்ன ஆயிடுச்சு? அது ஜீவாத்மா ஆயிடுச்சு இல்லையா? அந்த ஜீவாத்மா தான் ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கு வாழக்கூடிய ஆத்மா. அதான் சொல்ற, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துறதுனால நமக்கு என்ன லாபம்? வட்டியில் ஆக பாருங்க. அந்த ஆத்மா அந்த ஊதினார் இல்லையா, அவருடைய சுவாசத்தை கொடுத்தார் இல்லையா, அதுதான் ஆத்மா நித்தியமாய் ஆண்டவர்கிட்ட பிரிந்து போறது தான் ரெண்டாவது மரணம். ஆண்டவர் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சபையில் அங்கத்தினராய்ந்து அவருடைய கட்டளைகளை கையொண்டு திருவதை கையிட்டு அவருக்காக சாட்சியாக இருக்கிற மக்களுக்கு அவர்களுக்கு என்ன கிடையாது? ரெண்டாம் மரணத்தினால சேதம் கிடையாது. முதல் மரணம் ஆகும் செத்துதான் என்ன பண்றாங்க? முதல் மரணம் சுடுகாட்டில் வச்சு பரியில் பண்ணிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. அது முதல் மரணம். ரெண்டாவது மரணம் நம்முடைய ஆத்மா தேவனை விட்டு நிரந்தரமாய் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவரை புறக்கணித்து வாழ்கிற மக்களுடைய ஆத்மா ஆண்டவரை விட்டு தூரமா போயிடும். அது ரெண்டாம் மரணம் தான் வாழக்கூடியது இல்லையா? அதான் சொல்றேன், உங்களுக்காக நான் ஒரு வீடு என்ன பண்றேன், ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்,
நான் போயிட்டு வந்து நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை என்ன பண்ணுவேன், அழைத்து கொண்டு போவேன். கை வேலையில நித்திய வீடு, அல்லையா, நித்திய ராட்டியத்தில் நித்திய காலமாய் நித்திய ஜீவனோடு வாழலாம், இல்லையா? ஆக பாருங்க, நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவமே 1:2:25 சொன்னார் இல்லையா? என்ன கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு படிக்கலாம். 1:2:25 என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன், இல்லையா? ஆகவே பாருங்க, முதலாவது ஜீவ விருட்சத்துக்கு கனியை தராரு. ரெண்டாவது ஜெயங்குலருக்குன்னா மரணம் கிடையாது, ரெண்டாம் மரணம் கிடையாது. மூன்றாவது என்ன கொடுக்குறாரு பாருங்க, வெளியே 2:17 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு செம்மையான குறிக்கல்லையும் அந்த வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. இங்க போறாது ஜெயங்கொள்ளருக்கு என்ன கிடைக்கும், மறைவான மன்னா, அல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் மன்னாவை புசித்தார்கள், மறுத்து போனார்கள். இந்த மன்னாவை சாப்பிடும் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின சீவாப்பன் சொன்னார் இல்லையா? ஓகே, நமக்கு ஜெயங்கொள்ளருக்கு என்ன கிடைக்கும்? மூணாவது மறைவான மன்னா, அடுத்து வெண்மையான குறிக்கல், அடுத்தது அந்த கல்லு மேலே இருக்கா புதிய நாமம். ஏசாயா 62:2 ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய், அல்லையா? அவ இப்ப நம்ம யாரை பற்றி பேசின்னு இருக்கிறோம்? ஜெயங்கொள்ளுகளை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். முதலாவது ஜெயங்கொள்ளுகளுக்கு அவர் ஜீவ விருட்சத்துக்கு கனியை தருகிறார். ரெண்டாவது ஜெயங்கொள்ளுகளுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. மூன்றாவது ஜெயங்கொள்ளுகளுக்கு அவர் மறைவான மன்னாவை கொடுக்கிறாரு. வெண்மையான குறிக்கல், அது மேல எழுதப்பட்ட புதிய நாமம் கர்த்தர் கொடுக்கிறார், இல்லையா? அடுத்த நான்காவது காரியம், வெளி 2:26 ஜெயங்கொள்ளுகளுக்கு ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். என்ன கொடுக்கிறாரு? அதிகாரம். நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு, ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறாரு? அவரு அதிகாரம், ரூல்ஸ். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார், இல்லையா? ஆக பாருங்க, ஜெயங்கொள்ளுக்கு அங்கே அதிகாரத்தை கொடுக்கிறார். அடுத்தது 5வது காரியமா, வெளி 3:15 ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயங்கொள்ளுக்கு என்ன கிடைக்கும்? வெண்வஸ்திரம், இல்லையா? வெண்வஸ்திரம். அப்புறம் என்ன செய்வார்? அவரு அறிக்கை பண்ணுவார். 10:32 கூட வாசிக்கிறோம் இல்லையா? மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன்? அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன்? மறுதளிப்பேன்னு சொல்றாரு. அது பார்க்குறோம். ஜெயங்கொள்ளுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கிறாரு. அவனை குறித்து அவர் அறிக்கை பண்ணுகிறவராக இருக்கிறார், இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்ப நம்ம ஜெயங்கொள்ளுகளா இருக்கணும். கடைசியா வெளி 3:21 வாசிக்கிறோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்க, அவரோடு கூட உட்காரும்படியான தேர்வை தரார், அல்லையா? ஆண்டவரோடு கூட உட்காரும்படியான பாக்கியத்தை தருகிறார். யாக்கோபுடைய தாயார் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, ஒரு வலது பக்கத்தில் ஒரு மகனையும் இடது பக்கத்தில் ஒரு மகனையும் என்ன பண்ணுங்க
வச்சு சேர்த்துக்கொள்ளுங்க. அன்பின் சீசனாகிய யோவான் எப்பவுமே என்ன பண்ணுவார்? இயேசுவின் மார்பில் சாய்ந்து நிற்பார். அதனால அந்த அம்மாவுக்கு அவரை பார்த்தோன்னே பராம வந்துச்சு. என் பிள்ளைங்களுக்கோ என்ன பண்ணுங்க, வலது பக்கத்தில் வருவனுக்கோ இடது பக்கத்தில் வருவனுக்கு கொடுங்க, இடம் கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய சுத்தம் அல்ல, இது ஆவின் சித்தத்தை செய்யறாங்கல்ல யாரோ அவங்களுக்கு தான் அந்த இடம் சொல்லி பதில் சொல்லுவார் இல்லையா? இங்கே நான் பார்க்குறோம், அவரோடு கூட உட்கார முடியாத கிருபை தரார். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. ஜெயம் கொள்ளணும், அவரோட உட்காரணும்னு சொன்னார். நம்ம ஜெயம் கொள்ளுகிறா இருக்கணும். ஞானசானம் எடுத்துட்டு பாரம்பரிய கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்துட்டு வெறும் பெயர் கிறிஸ்துவா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அல்ல, ஜெயம் கொள்ளணும். வரும் போராட்டம், பிரச்சனை சொல்லிட்டார் இல்லையா? நோ பெயின் நோ கெயின் இல்லையா? எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் என்ன பண்ணும்? கஷ்டப்பட்டா தான் என்ன செய்ய முடியும்? பலனை பெற முடியும். விவசாயி கூட சும்மா நட்டுட்டு வந்துட்டு நெல்லை எதிர்பார்க்குறாரு. வேலி அடிச்சுட்டு ராவு பகலா போயிட்டு ஆடு மேய்தா பார்த்துட்டு தண்ணி பாய்ச்சி களை எடுத்து என்ன பண்ணுறாரு? உரம் போட்டு அதனுடைய பலனை எதிர்பார்க்குறாரு. சும்மா இல்லை. அது போல தான் ஆண்டுடைய ஜெயம் கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை அவரோடு உட்கார முடியாத திரும்பியை தருகிறார் இல்லையா? அப்பதான் இன்னைக்கு 8ஆம் மாசத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வார்த்தை ஜெயம் கொள்ள வேண்டும். என்ன கொள்ள வேண்டும்? ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும். வெளி 1ஆம் அதிகாரம் வெளிப்பட்ட 1 8 ஜெயம் கொள்கிறது. 2:26 வெளி 2:26 ஜெயம் கொண்டு முடிவு பார்த்து என் கிரியை கை கொள்கிறவன் அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அல்லையா? அவன் நம்ம ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கணும். இந்த 1 யோவான்ல சொல்றார் பாரு. 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆகவே நாம் தேவனால் உண்டாயிருந்து என்ன பண்ணோம்? உலகத்தை நாம் ஜெயிக்கணும் இல்லையா? உலகத்தில் உள்ளவர்கள் என்ன பண்ணாதுங்க? அன்பு கூறாதீங்க. ஆகவே நாம் உலகத்தை என்ன பண்ணோம்? ஜெயிக்கணும் இல்லையா? வர 2026 எலெக்ஷன் வரும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க? ஜெயிக்கிறதுக்காக ஒருத்தர் நான் தான் ஜெயிப்பேன், எனக்கு தான் அதிகமான சீட்டு வரும், எனக்கு தான் அதிகமான இடம் கிடைக்கும். இப்போவே 2026 இன்னும் வரல. அதனால் இப்போவே என்ன செய்கிறாங்க கட்சிக்காரங்க? நாங்கள் தான் ஜெயிப்போம், அதிக ஓட்டு நாங்கள் தான் வாங்குவோம், அதிக இடங்களை நாங்கள் தான் பிடிப்போம். இப்போவே என்ன பண்ணுறாங்க? எல்லாம் முண்டி எடுத்துக்கிட்டு காரியங்களை செய்கிறாங்க. எதுக்காக? ஜெயம் பெறதுக்காக, வெற்றி பெற்று இந்த சீட்டில் உட்கார்றதுக்காக. அது உலக பிரகாரமான ஒரு காரியம். அது 5 வருஷம், அது 5 வருஷம் தான். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் 2 வருஷமும் 3 வருஷமும் ஆகுது. ஆனால் நம்முடைய ராஜ்யத்தில், ஏசப்பா ராஜ்யத்தில் நித்தியமாக நான் வாழ போகிறோம் இல்லையா? நித்தியமாய் நமக்கு அந்த வாழ்க்கையை கற்றுத் தரப்போகிறார். ஆக நாம் என்ன பண்ணோம்? ஜெயம் கொள்ளணும். கடைசியாக கலாத்தியர் புஸ்தகம் 24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இதை அறிஞ்சிட்டா போதும். நம்ம என்ன
எதை ஜெயிச்சிடலாம்? உலகத்தை ஜெயிச்சிடலாம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சிலர் அறிஞ்சு இருக்கிறோமா? அடிப்பட்ட பாம்பு போல இருக்கிறோமா? சில பாம்பு அடிபட்டு என்ன பண்ணா தலையை தூக்கி பார்க்கும், சரியா அடிபடாது. இப்ப நம்ம சரியா அடிபட்டு சிலர் அறிந்து இருக்கிறோமா? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள் இல்லையா? ஆகவே நாம ஜெயம் கொள்ளணும். வெறுமனை ஞானம் எடுத்துட்டு வாழ்க்கை வாழறதில்ல. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாம ஜெயம் கொள்ளுகிறதா இருந்தான். ஒவ்வொரு அடியாராவது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்தே, விசுவாசத்தை காத்துக்கொண்டு, இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாவதில் விரும்புகிற அத்தனை பேருக்கும். அவர் தைரியமா சொல்ல, நம்ம சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு சொல்ல முடியுமா? போராடணும் இல்லையா? போராடி நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? ஏனென்றால் அவர் சாத்தானை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். தோற்று போனவர் கிடையாது. எல்லாவற்றையும் ஜெயித்தவர் தான் நம்ம கூட இருக்கிறார். அவருடைய கருத்தை பிடித்து கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்? ஜெயம் கொள்கிறவர்களாய் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது சொல்லப்பட்ட இத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு பலிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை இல்லையா? ஆகவே ஜெயம் கொள்கிற வாழ்க்கையில் நம்ம வெற்றி நடை போடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி